நடத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை ஆண்டவரே, அந்த இடத்தை நிரப்பி இருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே, உம்மை துதித்தோம் ஆண்டவரே, உம்மை ஆராதித்தோம் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் ஆராய்ச்சி தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை தியானிக்க போகிறோம்ப்பா. ஆண்டவரே, அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் என் தேவன் வசனத்தினை உறுதிப்படுத்த போவதற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீனாய் மலையில இறங்கி வந்து எங்கள் ஆவியானவரே எங்க நடுவில் இறங்கி வாங்கப்பா. எங்க நடுவில் வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க கூடுற இடத்துல எல்லாம் எங்கள் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே, நீங்க கடந்து வருகிற அன்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா ஆண்டவரை பார்த்து சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எல்லாம் கரங்கள் தட்டி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி உள்ளத்திலே உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான பரிசுத்த ஆவியானவரே மகிமை இறங்கட்டுமா. நீ எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி. எல்லா கரங்கள் தட்டி உற்சாகமாய் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் பரிசுத்த தெய்வமே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. அசைவாடு ஆவியே தூய்மையின் அவே, அசைவாடு ஆவியே தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடம் அசைய இறங்கி வார், பலனடைய பலனடைய நீரம் பீடுமே, பலத்தின் ஆவியினார் பலனடை. பரிசுத்த அக்கினியை போடுங்கப்பா. ரக்கமா சேகாதாரி வளம் கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியினார் கனமடைய ஊற்றிடுமே. பரிசுத்த தெய்வத்தின் அசைவாடுகள், அசைவாடு ரக்கினி இறங்கட்டுமா. ஆமென். கரங்கள் தட்டி உற்சாகமா ஊற்றுவீராக ஒரு மகிமை பிரசன்னத்தை காரி தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. ஊற்று, இறங்கி வாருமே. எல்லாம் தேவன் பால் பொங்கி வழியுதே, தேசனை ரட்சித்தானான் யாரு. என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, தேவன் பால் பொங்கி வழியுதே.
அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தமே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் ஆனந்தமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தை நாவி உயிர்ப்பிக்க வேணும் உங்கள் தேவா. Yes, glory to God. Jesus, yes. Yes, amen. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் மகிமை இறங்கி வருவதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. முன்மாரியாக அன்பு பொழிந்திட்ட பின்மாரியாக பொழிந்தேடுமே. என்னை அபிஷேகமே என் நாளையை நாளைக்க ஆவியா நிரப்புமே. பரிசுத்த தெய்வத்தின் மகிமை பாத்திரம் மேலின் மேலே நிச்சலான முகியே நிச்சலான இந்த சரத்தின் மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தித்திடும் எந்த நாவல் தித்திடும். உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேணும் எங்கள் தேவா. மாரியாக அன்பு மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் உயிர்ப்பிக்க வேணும் எங்கள் தேவா. மாரியாக அன்பு பொழிந்தாவியே பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. எஸ் எஸ் உச்சம் உச்சம் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா தேவ வல்லமை தாரும் தேவா. பரிசுத்த தெய்வத்தின் மகிமை ஊற்றுவீராக மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்ற வேண்டும் சொன்னீரே. சபா பாபா பாபா வீரா சகதர பாபா அவே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைமையில் இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டுகளை உடைக்கிற ஆண்டோட மகிமை கடந்து வருவதாக. ராகாதா ரேபா சகதர ரேபா எல்லா தடைகளை உடைக்கிற என் ஆண்டோட பிரசன்னம். எஸ் 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 இஷாகா பாபா பாபா வேறிட்டு ஜீசஸ் இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை எல்லா கட்டுகளும் உடைக்க வருவதாக. அந்த காலத்தின் வல்லமைகள் மேலே பாதாளத்தின் கிரியைகள் மேலே தேவனுடைய அக்கினி பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும். பரிசுத்த ஆவியானவரே வல்லமை அக்கினியின் வல்லமை மாற்றமான யாவர் மேலே ஆவியை சொன்னீரே. மாம்சமான யாவர் மேலே பரிசுத்த தெய்வமே நீங்க தரிசனம் சொல்வாரே. ஹல்லேலூயா மூப்பர் வாலிபர் யாவர் நீங்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை ஆவியான மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமே உங்கள் பிரசன்னத்தினாலே விடுதலை 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 ஆண்டவரே. கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கும் அபிஷேகத்தின் அக்கினி இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ராகாதாரா பாபா 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 ஊற்று 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 ஊற்று. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பெந்தேகோஸ்தே நாளில் போல பிரதான முழக்கத்தோடு பெந்தேகோஸ்தே ஆவியானவரே பெரிதான
ஆண்டவரே. எல்லா தேளின் ஆவிகள், எல்லா பெலிஸ்தீன் ஆவிகள், மந்திர ஆவிகள், எல்லா சாத்தானுடைய தாக்கத்தின் கிரியைகள் மேலே இயேசுவின் பட்டயம் விழுவதாக. ராகமாமா சகதரமா பொருந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொருந்திடும் வல்லமை, உன்னதத்தின் அக்கினியின் வல்லமை, மிகப்பெரும் நாளுக்கு முத்திரையான ஆவியை தரோ. மிகப்பெரும் ஆவியானவரே, முத்திரையான ஆவியை தரோ. பிதாவே என்று அழைக்க முத்திரை சுவாமிகாரம் நீங்கிடு. பிதாவே என்று அழைக்க முத்திரை சுவாமிகாரம் நீங்கிடு. பொருந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொருந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொருந்திடும் வல்லமை. எல்லார் மேல இந்த மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விடுதலை ஆண்டவரே, ஒரு விடுதலை அப்பா. ராகமா கதரமா மாமா தரமா லமா நிஷகதரா கதரமா. எல்லா கட்டுகளும் மறந்து போவதாக. நிலையில கிரீச்ச எல்லா சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக. எல்லா சாத்தானின் கிரியைகள், கட்டி வைச்சிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லைகளுக்கு விடுதலை கட்டவிழ்க்கப்படுகிறார்களே, கட்டவிழ்க்கப்படுகிறார்களே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ராகமாமா சைகதரமா பொருந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொருந்திடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, தேவ வல்லமை தாரும் தேவா. அதை இப்போ ஆவியானவரே, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொருந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியான வல்லமை, அபிஷேகத்தில் ஐக்கிய ஆண்டவரே, இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஒரு மகிமை ஊற்றப்படுங்க ஆண்டவரே. எல்லா கட்டு உடையுது, எல்லா மந்திர வல்லமைகள், சூரிய வல்லமைகள், எல்லா பிசாசினால் காணப்பட்ட எல்லா தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பாதாளத்தின் கிரியைகள் மேலே நம்மளுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. எல்லா வியாதியை உண்டாக்குற, எல்லா போராட்டத்தை உண்டாக்குற, குழப்பங்களை உண்டாக்குற எல்லா சர்ப்பத்தின் ஆண்டவரே ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்று சொல்லி கட்டளையிடுகிறோம். பொருந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொருந்திடும். எஸ், தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஹalleluya ராகபாபா சரகபாபா ஹால அன்னிவாசிப்பட்ட வாயை திறந்து ஈஷாகதா கரக சந்தி ராகதரபா. ஆண்டவரே, ஒரு விடுதலை ஆண்டவரே, ஒரு விடுதலை ஆண்டவரே. சர்வத்துல ஒரு விடுதலை ஆண்டவரே, குடும்பத்துல ஒரு விடுதலை, எல்லா வியாதி நிலத்துல ஒரு விடுதலை உண்டாவதாக. ராகபாபா தாரிகாலா தரபாபா. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் மேல் ஊற்றி இருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னீங்க ஆண்டவரே. நீ வேண்டிக் கொண்டது ஆண்டவர் ஆக கடவுள் என்று சொன்னீங்களே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வார்த்தை தந்து ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. அந்த நல்ல நாமத்தை மாத்திரம் மையப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க விடுவித்து அனுப்புகிற அன்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்னென்ன காரியத்தோடு கூட என் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்களோ பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை நீங்க அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதித்து அனுப்ப போறீங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போகிறீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வியாதியின் கூறுகள் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். மந்திரவாத்தினால் பிலிஸ்தீனத்தினால் கட்டப்பட்ட ஜனங்களை கர்த்தர் கட்டவிழ்த்து விட்டதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
ஆமென். ஆண்டவரே, விடுதலை பெற்ற ஒரு பெண்மானாய் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் நீங்க கிரியை செய்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல உற்சாகமா சொல்லுங்களேன், சந்தோஷமா. அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் எடுத்த ஒரு வார்த்தை வசனத்தை வாசிக்கலாம். மிகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர் முன்னணியிலே நடந்து போவார். எல்லார் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கும் நடப்பதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. யூதாவே, நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டார், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே, நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டார், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை, என் தேவனின் ராஜ்யோ அது துதியின் ராஜ்யோ. யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை, என் தேவனின் ராஜ்யோ அது துதியின் ராஜ்யோ. யூதாவே, நீ சகோதரரா புகழப்படுவா என்று உன் கரமோ உன் சத்துருவின் இடரியின் மேல் இருக்கும். யூதாவே, நீ சகோதரரா புகழப்படுவா என்று உன் கரமோ உன் சத்துருவின் இடரியின் மேல் இருக்கும். யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை, என் தேவனின் ராஜ்யோ அது துதியின் ராஜ்யோ. யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை, என் தேவனின் ராஜ்யோ அது துதியின் ராஜ்யோ. சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை, என் தேவனின் ராஜ்யோ அது துதியின் ராஜ்யோ. யூதாவின் செங்கோ துதியின், என் தேவனின் ராஜ்யோ அது துதியின் ராஜ்யோ. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. என் தேசத்தின் முகத்தை முறியடிக்க துதிக்கும் வீரர். சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய
அல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரே, ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உங்க விடுதலை உண்டு என்று சொன்னீங்க ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று சொன்னீங்களே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. தகப்பனே, தந்த வார்த்தையை சொல்ல கர்த்தர்கள் கிருபை தருவீராக ஆண்டவரே. உங்க ஜனங்களுக்கு அது ஆண்டவரே கிரியை செய்து அது 30, 60, 100 பலன் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்தம் உள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க கரத்தின் கிரியைகளை காண பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை சுத்திகரியும், எங்களோடு பேசும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்க நல்ல பிதாவே. அல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னொரு விஷயம் கூட. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன் அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்பாக என்ன செய்றாரா? கடந்து போகிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, வேதத்துல ஆண்டவருக்கு அநேக நாமங்களை சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க நம்ம ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாமங்களை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி அவரை அழைக்கிறதை நம்மளால வேத புஸ்தகத்தில் வாசிக்க முடிகிறது. ஆனாலும் பாருங்க, இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாக சொல்லி அழைக்கிறார் தாவீது. அவருக்கு அவருடைய பெயர் என்னதான்? ஜெபத்தை கேட்கிறவரே. அவருடைய நாமம் என்னது? ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி தாவீது ஆண்டவருக்கு ஒரு நாமத்தை சொல்லி அழைக்கிறார். தானியேல் ஆண்டவருக்கு ஒரு நாமத்தை சொல்லி அழைக்கிறார். மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனே, இதெல்லாம் அவருடைய நாமம், அப்படிதானே? அவருடைய பெயர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனே என்று சொல்லி தானியேல் அவருக்கு ஒரு நாமத்தை சொல்லி அழைக்கிறார். ஆகார் ஒரு நாமத்தை சொல்லி அழைக்கிறாங்க, என்னை காண்கிற தேவனே. இப்படியாக அநேக நாமத்தை சொல்லி ஆமென் ஆண்டவராய் தேவனை அழைக்கிறதை நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்க மீகா எழுதின தீர்க்கதரிசி மீகாயின் ஆண்டவருக்கு ஒரு நாமத்தை சொல்லி அழைக்கிறார். அவர் தடைகளை நீக்கிறவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ பிரச்சனையோடு கூட போராட்டத்தோட வந்திருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா தடைகளையும் நான் உனக்கு நீக்கி போடுவேன் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கானான் ஸ்திரீயுடைய பிள்ளையுடைய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேண்டிக் கொண்டது ஆக கடவுது. உடனே அங்க அற்புதம் பாத்தீங்களா? ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி அந்த கானான் ஸ்திரீ பாத்தீங்கன்னா ஆண்டவர் பின்னாலே கடந்து வர்றா. ஆண்டவர் பின்னாலே கடந்து வரும் பொழுது ஆண்டவர் அவளை கண்டுக்கிறவே இல்லை. வச்சிருக்கீங்களா? ஆண்டவர் நினைச்சல கண்டுக்கிறவே இல்லை. அப்ப சீசர்கள் ஆண்டவர் பார்த்து சொல்றாங்க, ஆண்டவர் நம்ம பின்னாலேயே கடந்து வரால, இவனுக்கு எதையாவது ஒன்று செஞ்சு என்ன செய்யும் அனுப்பிடு என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நான் கானானியருக்கு அல்ல இஸ்ரவேலருக்காகவே நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அவன் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அல்லேலூயா. உங்க பாசம் உங்களை நாயின்னு சொன்னா நீங்க நினைச்சுவீங்க, அடுத்த வாரம் வர மாட்டீங்க, அப்படிதானே? நல்ல ஆளையா எங்களை பார்த்து நாயின்னு சொல்றாரு. ஆண்டவர் இந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நாயின்னு சொல்றாரு. நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த கானானிய ஸ்திரீ பாத்தீங்களா, எப்படியாவது என் ஆண்டவரிடத்துல இருந்து அற்புதத்தை வாங்க வேண்டும் சொல்லி அவர் சொல்றா, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டி தின்னுமே. உடனே தான் அற்புதம். பாத்தீங்களா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேண்டிக் கொண்டது. எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? நிச்சயமாக நீங்க இயேசுவை நம்பி வந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதத்தோட கடந்து போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக உங்க ஜெபத்தை நினைச்சுவாராம், அவர் கேட்பார். இங்க மீகா ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டம், எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் என் ஆண்டவரை இயேசு உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது எல்லா பிரச்சனையில இருந்து, எல்லா தடைகளில் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி அவர் உயர்த்துவார் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லுன்னா அவன் மீகா சொல்லுறாரு, தடைகளை நீக்கி போடுகிற என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நாமத்தை சொல்லி அழைக்கிறத நமக்கு வாசிக்க முடிகிறது. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில அவர் முன்ன என்ன செய்றாரு? கடந்து போகிறார். அவர் முன்னுக்கு கடந்து போகும்போது நம்ம வாழ்க்கையில என்ன கூடாது? தடை ஒருத்தருக்குமே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் பிரச்சனையோட தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். பிரசங்கம் பண்ற நானும் நினைஞ்சிருக்கேன், பிரச்சனையோட தான் நினைஞ்சிருக்கேன், வந்து நிக்கிறேன். இயேசு இங்க வேத தடைகளை நீக்கி போடுறது உனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். இயேசு என் வாழ்க்கையில அவர் முன்னுக்கு கடந்து சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில என்ன வரக்கூடாது? பிரச்சனை வரக்கூடாது, வாழ்க்கையில போராட்டம் வரக்கூடாது, என் வாழ்க்கையில வியாதி நினைச்சக்கூடாது, வரக்கூடாது, வறுமை நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. என்ன? தடைகளை நீக்கி போடுகிறார். அவர் நாமம் என்னது? தடைகளை நீக்கி போடு. அவர் எல்லா பிரச்சனையும் ஒட்டைத்து தகர்த்து இருக்கிறாரு. ஆமா, நொறுக்கிட்டு அவர் முன்னே போய்கிட்டு இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா இடங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதானே? ஒவ்வொருத்தருடைய கட்சியை குறித்து ஒவ்வொரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பெரிய பெரிய தலைவர்கள், அமைச்சர்லாம் நினைக்கிறாங்க, வந்து இருக்கிறாங்க, அந்த முக்கியமான கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசி நினைக்கிறாங்க, கடந்து போகிறாங்க. சரி, இப்போ நம்ம தூத்துக்குடிக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா வர்றாருன்னு வச்சுருங்களேன். இந்த தூத்துக்குடியில் உங்கள் கிராமத்தில் தான் வர்றாருன்னு வச்சுக்கிறீங்க. முதலமைச்சர் வர்றாருன்னா ஆமாம், அவர் வந்துக்கிட்டு சென்னையிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கிடுவார். தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து இந்த கிராமத்துக்கு வர்ற வரைக்கும் ஆமாம், அவருக்கு வர்ற வழியில் என்ன இருக்காது? தடையே நினைச்சாது, மேடு பள்ளம் ஒன்றுமே இருக்கா. டிராஃபிக் இருக்குமா? 2 மணி நேரத்துக்கு மேலே நினைச்சிருவாங்க. வாவக்குளத்துலேருந்து சிந்தலக்கட்டை வரைக்கும் நினைச்சிருவாங்க. 2 மணி நேரம் பிளாக் பண்ணிடுவாங்க. யாரும் நினைச்ச முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. யாரும் நினைச்ச முடியாது, அவர் வந்துட்டு போற வரைக்கும் நினைக்க முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. அந்த அவங்க வண்டி தான் இப்படி வரும், சரன்னு வரும். இது கூட பாத்தீங்கன்னா அவங்க வர்றதுக்கு முன்னால ஸ்பீடு பிரேக் இருக்கு, தெரியுமா? அவங்க ஸ்பீடு பிரேக் அதெல்லாம் நினைச்சிருவாங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம்? அழுங்காம குலுங்கிட்டுனா உழுக்கிடும் முதுகுல. ஒரு அல்ல சொல்ல மாட்டேங்கல, உண்மை பையா, அதான் உண்மை. என்ன, அவங்க அவ்வளவு ஸ்பீடா நினைச்சுவாங்க. வரும்பொழுது ஒரு ஸ்பீடு பிரேக் இருந்துச்சுன்னா அது கார் ஏறி விழுந்துச்சுன்னா அங்க பெரிய தலைவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? முதுகுல பொறுத்துனா மேடையில் நிற்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அப்படி அலங்காம குலுங்காம கொண்டு வந்து நம்ம தலைவரை மேலே ஏற்றி விட்டு அந்த கட்சிக்காக நினைச்சுவாங்க. ஆமா, என்னென்ன காரியங்களை சொல்லணுமோ, என்னென்ன வாக்குறுதிலாம் கொடுக்கணுமோ அவளத்தையும் கொடுத்துட்டு எங்க கட்சிக்கு ஓட்டு போடுன்னு நினைச்சிருவாங்க. மறுபடியும் அலங்காம குலங்காம பாவக்குளத்துல ஃபிளைட் ஏறி நினைச்சிருவாங்க, சர்ன்னு போய் இறங்கிடுவாங்க சென்னையில். இது கூட அவங்க பாருங்க, முதலமைச்சர் வந்துட்டு வரைக்கும் நினைச்சாங்க, ஒரு டிராபிக் இல்லாம நினைச்சாங்க. ஆமா, ஜனங்கள் கிராஸ் பண்ண முடியாது, ரோடெல்லாம் நினைச்சுவாங்க, பள்ள மேடெல்லாம் ஒழுங்கு பண்ணுவாங்க. ஒழுங்கு பண்ணி ஸ்பீடு பிரேக் எல்லாம் ஒழுங்கு பண்ணி எந்த தடை இல்லாமல் வந்துட்டு போவதற்கு அந்த கவர்மெண்ட் என்ன செய்யும்? பெரிய செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உலக மனுஷன் வந்துட்டு போறதுக்கே அவ்வளவு காரியம் தெரிஞ்சுறாங்களா? ஒழுங்கு பண்றாங்க, நேர்த்தியாக்குறாங்க, தடை இல்லாம நினைச்சாங்க, சரி செய்யறாங்க. நம்ம பெரிய ஆஸ்பத்திரியிலிருந்து திருநெல்வேலி முடிய பாத்தீங்கன்னா அது 4 வழிச்சாலையாக நினைச்சாங்க, மாத்தினாங்களா? பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சைட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கடைகள்லாம் இருந்துச்சு. ஈகிள் புக் சென்டர்லாம் பெரிய பெரிய பில்டிங், தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய பில்டிங். ஆமா, அவன் பெரிய பெரிய பில்டிங்கா இருந்துச்சு. அப்போ கவர்மெண்ட் சொல்றான், ஆமா, இந்த இடத்துல நாங்க ரோடு போட போறோம், பில்டிங் இணைஞ்சிரு, எடுத்துரு. உடனே டெல்லி முடிய போயிருந்தா ஸ்ரேயாரில் வாங்கிட்டு வந்து ஐயோ அதெல்லாம் முடியாதுன்னா எல்லாம் பண்ணி வச்சிருந்தா. கவர்மெண்ட்டுக்கு அந்த இடம் வேணும், எல்லாத்தையும் புல்டோசர் செஞ்சுட்டாரு, உடச்சி தடையெல்லாம் தகர்த்துட்டு ரோடு போட்டான். அல்லேலூயா. திராஸ்புரத்துக்காரங்க நிறைய இருக்கிறீங்க. நம்ம பாதாள சாக்கடை அந்த கடற்கரைக்கு போக தெரியுமா? அந்த காணு அங்கே போகிறது எத்தனை வீடுகள் இருந்துச்சு, அவ்வளோ பாருங்க. நல்ல டைல்ஸ்லாம் போட்டு பில்டிங்லாம் உயர்த்தி நல்ல அழகாக நின்றாங்க. முதல்ல சின்னதாக இருந்தாலும் வருஷம் போக போக நினைச்சாங்க இது நமக்கு தான் சொல்லிட்டு நினைச்சாங்க. அவ்வளோத்தையும் நல்ல அழகா கெட்டி நல்லா அழகா வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அந்த இடத்துல தான் சாக்கடை அடிச்சு வேண்டி இருக்கு, போக வேண்டி இருக்குது. உடனே சொன்னாங்க, ஐயா அந்த இதெல்லாம் வீட்டெல்லாம் நினைச்சிங்க அகற்றுங்க, உங்களுக்கு வேற இடத்துல நாங்கள் நினைச்சிடும். வீடு தாரணம் இல்லை, அப்பெல்லாம் கிடையாது, நாங்கள் இங்கே வருஷ கணக்காக நினைச்சிட்டோம். இருந்துருந்தோம் உண்ணாவிரதம் இருந்து பார்த்தாங்க, என்னெல்லாமோ இருந்துட்டாங்க பார்த்தாங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அது வேணும், புல்டோசர் வச்சு அவ்வளோத்தையும் நினைச்சிட்டான். இடிச்சு அந்த இடத்துக்கு பாதாள அங்கே பெரிய சாக்கடை ஓடுற அளவுக்கு நினைச்சிட்டான், பெரிய வாய்க்கால் மாதிரி கட்டி போட்டுச்சான். அல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, உலக மனுஷனுக்கு ஒரு காரியம், கவர்மெண்ட்டுக்கு ஒரு காரியம் தேவைப்படுதுன்னா அது எல்லாத்தையும் தகர்த்து புல்டோசர் வச்சு இடிச்சு என்னஞ்சிடான், தகர்த்து என்னஞ்சிடான், எல்லா தடைகளை மாற்றிட்டு அவனுக்கு வேண்டிய காரியத்தில் நினைஞ்சிடான், செஞ்சிடறான். ஆனா உலக ரட்சகர் உங்களுக்கு முன்பாக நினைச்சாரு, கடந்து போகிறாரு. ஆனா என்னோட வாழ்க்கையில என்ன இல்ல,
ஆமா, தடை இல்லாம இல்ல, ஒரே போராட்டம், கடன் பாரம், வியாதி, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, என் மகனுக்கு வேலை கிடைக்கல, படிக்க வைக்க முடியல, இப்படி பெரிய போராட்டத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உலக இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வாரானால் நிச்சயமா உங்களோட வாழ்க்கை கூட என்ன இருக்கக்கூடாது, தடை இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் அணிஞ்சிருவான். நீ நீர்ப்பாசன தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்ற போல இருப்பான், சுகவாழ்வு சீக்கிரத்தில் என்ன செய்யும். இப்படி அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரா? ஆனா இவ்வளவு வாக்கு தத்தங்களை தந்திருந்தும் என் வாழ்க்கையில பிரச்சனை என்ன செய்யல, ஆயுதம் வாய்க்காம போயிருக்கா, சுகவாழ்வு துளிச்சிட்டா, நீர் பாத்திர தோட்டத்தில் இருக்கமா, அப்படிலாம் இருந்தா இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி கேட்கீங்களோ? அல்லேலூயா. என் ஆண்டவர் வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர், நிச்சயமா வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் சொல்லி என்ன மாட்டார், செய்யாம இருக்க மாட்டார். சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். என் ஆண்டவர் என்ன செய்வார், நிச்சயமாகவே அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமான தெய்வமா இருக்கிறார். அப்படின்னா ஏன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, ஏன் வாழ்க்கையில பாடு இருக்குது, ஏன் வாழ்க்கையில போராட்டம் இருக்குது, நான் எப்பொழுது கண்ணீர் கவலையுமாக இருக்கிறேனே, வேதனை மாறலையே, என் குடிகார கணவன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கானே, அவன் சம்பாத்தியம் பண்ற காசை எல்லாம் குடிச்சிட்டு வந்து டெய்லி கொள்றானே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த ஆண்டவருடைய நாமம் தடைகளை நீக்கிறவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே, ஏன் வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை தடை ஏன் மாறமண்டிக்கு, துக்கம் ஏன் சந்தோஷமாய் மாறமண்டிக்கு? ஆண்டவர் சொன்னாரே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று சொன்னாரே, ஏன் வாழ்க்கையில துக்கம் இன்னைக்கு வரைக்கும் மாறல என்று சொல்லி நீங்க ஒரு கேள்வி எழுப்பீர்களானால், என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் என் ஆண்டவர் சொல்றார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய இன்றே நீ காண்பார், கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ விசுவாசித்தார் ஐயா, இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும், ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் தங்கிட பலன் தருவார். நீ தப்பி செல்ல தங்கிட பலன் தருவார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய். உங்கள் துக்கம் சந்தோஷம்
இயேசு கைவிடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தாயே, தகப்பனே, சகோதரனே, நண்பா, ஆண்டவராய் இயேசு ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன். அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவர். ஒரு நிலையில சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், மீகா சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிற என் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படின்னா என்னையா பிரச்சனை? என் ஆண்டவர் முன்னுக்கு போகும்போது என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்க கூடாது. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னுக்கு போகும்போது நினைச்சுவாரு, எல்லா பிரச்சனையும் உடைப்பார், எல்லா தடைகளை நினைச்சுவார், தகர்த்து போடுவார், எல்லா காரியத்திலும் நினைச்சுவாரு. ஏன்னா அவர் முன்னுக்கு புல்டோசர் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு, போய்கிட்டு இருக்காரு. நமக்கு ரோதமா எழுப்புகிற ஆயுதத்தெல்லாம் முறிச்சிட்டு தான் நினைச்சுவாரு. முறிச்சிட்டு அவர் நினைச்சுவாருன்னா ஆசீர்வாதம் நமக்கு இப்படி தந்துகிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. அப்ப என் வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்ல? ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபித்து முடிக்க போறேன். கரெக்டான நேரத்தை முடிச்சிரும். அல்லேலூயா. ஆமா. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில முன்னுக்கு செல்வாரானால் என் வாழ்க்கையில ஏன் இன்னைக்கு வரைக்கும் தடை இருக்குது? ஏன் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் இருக்குது? ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது? வாசிக்கலாம் அதே வசனத்தை, அடுத்த பகுதி வாசிங்க. வாசிங்க, அதே வசனம் வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, நல்ல கவனமே கேட்கணும், தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அவர் முன்ன போகும்போது வாழ்க்கையில பிரச்சனை இருக்கக்கூடாது, தடை இருக்கக்கூடாது. ஆனா வாழ்க்கையில போராட்டமா இருக்குது, துக்கம் சந்தோஷமாய் மாறல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பில்லி சூனியம், இப்படி அநேக காரியங்கள், போராட்டங்கள், வியாதிகள் காணப்படுது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் முன்னே போகும்பொழுது ஆமா நம்ம வாழ்க்கையில தடை இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் சொல்றார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னா, அப்ப நான் முன்ன போறையா, முன்ன போ பிரச்சனை எல்லாம் மாத்திட்டு ஆசீர்வாதம் நினைச்சிட இந்த வாங்கிக்கிட்டு கையில தர்ற, நீ என்ன செய்ய மாட்டீங்க? வாங்குவதற்கு பாத்திரவானா இல்லாம இருக்கிற. அதனாலதான் அங்க சொன்னார் பாருங்க, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள். நம்ம தான் என்ன செய்யணும்? தடைகளை உடைக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தருவாரானால், இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்? அல்லேலூயா. தைரியமா பேசு. அல்லேலூயா. தைரியமா பேசுன்னு சொல்லியிருக்கார். அப்ப நம்ம பயப்படக்கூடாது, அப்படிதானே? எல்லா சூழ்நிலையிலும் ஏசிய கூட இருக்கிறார்னு சொல்லி தைரியமா பேசணும். அதனாலதான் தைரியமான ஒரு ஓப்பன் மீட்டிங் வச்சிருக்கீங்க. சந்தோஷமா இருந்து பார்த்த உடனே. நாங்க இந்த பாஞ்சாலம் குறிச்சிக்கிட்ட கிராம ஒழித்துக்கு நினைச்சுவோம். இந்த குறுக்கு தாலை ஏரியா ஃபுல்லா கிராம ஒழித்து மாசத்துல ஒரு நாள் ஒரு 30-35 பேர் ஃபுல்லா வேன் எடுத்துட்டு காலையில இருந்து ராத்திரி ஒரு 8 மணி முடி நினைச்சுவோம். நல்லா அந்த ஏரியா ஃபுல்லாக கிராம ஊழியம் பண்ணுவோம். நல்லா ட்ராக்ஸ் கொடுத்துட்டு நல்லா சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு மெக்கோபன் கொண்டு வந்து எல்லா எல்லா வீடுகளையும் சந்தித்து மெக்கோபனில் பேசி கொண்டு சில வீடுகளில் சில இடங்களில் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் என்ன செய்யும். கடந்த மாதத்தில் நாங்கள் போகும்போது கடைசி கிராமத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பயங்கர பிரச்சனை பண்ணி இருந்தாச்சு, பிரச்சனை ஆகிட்டு. ஆனால் அதுக்கு நடுவில் கத்தர் இப்படி ஒரு கொடுக்கையை உண்டாக்கியிருக்காருன்னா என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டை மகிமைப்படுத்துங்களேன். அல்லது கத்தர் கிராமத்தை அதிகமாக நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சிந்தல கேட்ட கிராமத்தை நினைச்ச ஆண்டவர் அதிகமாக நேசி வந்து பார்த்தோம். நான் நினைச்சேன் பிரதர் ஒரு வீட்டில் தான் நினைச்சுவாங்க அவங்க ஒழுங்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்கள் இப்படி வைத்ததுனால ஆண்டவர் நான் நன்றி செலுத்துகிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள். ராஜா வாக்குத்தத்தம் தந்துட்டாரு. வாக்குத்தத்தம் தந்துட்டாருன்னா வாக்குத்தத்தம் தந்துட்டாரேங்கிறதுக்காக நம்ம சும்மா இருந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன வச்சுக்கிறோம், வாக்குத்தத்தை வாங்கி ஸ்டிக்கரை வாங்கி நினைச்சிரும், நல்லா உள் பீரல்ல உள் ட்ராயர்ல நல்லா போய் ஒட்டி வச்சுருவோம். அப்படிதானே? ஆசீர்வதித்து பார்த்தீங்கன்னா உள்ள நகை தங்கலாம் வைப்போம்ல, அந்த டோரில் வந்து நினைச்சிருவோம், இன்னும் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு ஆண்டவரே பெருகட்டும். கதவுல நல்லா ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருவோம், காலண்டரில் போட்ட மேனிக்கே இருக்கும். அல்லேலூயா. அப்போ எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும்? வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இப்போ ஆண்டவர் பாருங்க, எல்லா வாக்குத்தத்துக்கு முன்னாலே பின்னாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குத்தத்துக்கு முன்னால் ஒரு கட்டளை வச்சுருக்காரா, அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வச்சுருப்பார். நீ இப்படி இருப்பாயானால் நான் இப்படி என்ன செய்வேன் சொல்றாரா இல்லையா? சொல்றாரு பாருங்க. உபாகமத்தின் புத்தகத்தில் நீங்க 28:14 பார்த்தீங்கன்னா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல். அதுக்கு முன்னே பண்ணி நீங்க வாசிக்கிறீங்களா? முதல் வசனம் என்ன தெரியுமா? இல்ல வாசிங்களா?
28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை எல்லாம் செய்ய நீ கவனமா இருப்பாயானால் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பார். 14 வசீங்க. 14 வசீங்க. கட்டளைகளை நீ கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். சும்மா வாக்குத்தத்தம் நிறைவேறாதுங்க. ஆமென் சொல்லுங்க. அரசியல்வாதி மாதிரி நம்ம நினைக்க முடியாது. வாக்குத்தத்தத்தை அப்படியே ஒவ்வொரு வருஷம் சொல்லிட்டு போக முடியாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அவர் சொல்ற நியமத்துக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாத மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை ஆண்டவர் தெரியாத ஆட்கள் வந்தாங்கன்னு நினைச்சலாம். சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்த மாதிரி நினைச்சவர் ஆண்டவர் முட்டாய் கொடுத்து உள்ள கொண்டு வருவார். உள்ள வந்த பிறகு வாக்குத்தத்தம் நிறைவேறினா அதுக்கு என்ன செய்யணும். தேவனுடைய நியமத்துக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படியாத மனுஷனா ஆண்டவர் நினைச்ச முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. இந்த வேத புத்தகத்துல 7000க்கு மேல வாக்குத்தத்தங்கள் நினைச்சது இருக்குது. எல்லா வாக்குத்தத்தம் எடுத்து பாத்தீங்கன்னா முன்னால ஒரு கட்டளை பின்னால ஒரு நியமம். இப்படி இருந்தால் நான் நினைச்சேன் இப்படி ஆசீர்வதிப்பேன். சும்மா நினைச்ச முடியாது. ஆண்டவர்கிட்ட எனத்தாடி கொடுத்தலாம் நினைச்ச முடியாது. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நிச்சயமா நினைச்சுவாரு ஆசீர்வாதம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நான் உனக்கு முன்பாக போய் எல்லா தடையும் உடைச்சிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கியா அப்படின்னு சொல்லி கையில தந்தா உன்னை வாங்குவதற்கு ஒரு பாத்திரமானா நினைச்சல இல்லாம இருக்கிற பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம பரிசுத்த குலத்தினோடு இருந்துகிட்டு ஆண்டவரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா நினைச்ச முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள். அப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் தான். அவர் வாக்கு மாறாதவர். சொன்ன அப்படியே செஞ்சுவாரு, நிறைவேற்றுவார். ஆனா என்னுடைய வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிப்பதற்கு நான் பாத்திரமானால் இல்லாதபடினாலே இன்னைக்கு வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இல்ல ஆசீர்வாதம் இல்ல, வறுமை மாறல, கண்ணீர் நினைச்சல, ஆனந்த கழிப்பா நினைச்சல மாறல, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்க்கிற படிப்பை பிள்ளைக்கு நினைச்ச முடியல, படிக்க வைக்க முடியல, அதற்கான போதிய பண தேவைகள் எனக்கு இன்னும் என்ன செய்யல, சந்திக்கப்பட முடியல. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் சொன்னா நிச்சயமா நினைச்சவாரு. அவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அவர்கள் வாசலால் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் நினைச்சணுமா. அப்ப நம்ம தான் நினைச்சணுமா, நம்ம தான் அந்த தடையை நீக்கி அந்த ஆசீர்வாதங்களை நினைச்சணுமா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, சொல்லும்போது வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்தேனியா என்கிற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல மார்த்தாள், மரியாள், லாசர் என்று சொல்லி ஒரு சிறிய குடும்பம் இருந்தது. இந்த மார்த்தாள் மரியாளுக்கு ஒரே ஒரு சகோதரர் இருந்தான். அந்த குடும்பத்தை ஆண்டவர் மிகவும் அதிகமாக இணைந்தாராம், நேசித்து வந்தார். ஒரு நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்ப அந்த கிராமத்துக்கு வந்தாலும் இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுல போய் நினைச்சுவாரா தங்கி கடந்து வருவார் என்று சொல்லி நம்ம அதில் வாசிக்க முடிகிறது. ஒரு நாள் அங்க அவர் நேசித்த லாசர் நினைச்சுட்டான், வியாதிப்பட்டு கிடக்கிறான். மரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கிடக்கான், வியாதிப்பட்டு கிடக்கிறான். ஆண்டவர் பக்கத்து கிராமத்தில் நினைச்சாரு, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். உடனே மார்த்தாளும் மரியாளும் ஆள் அனுப்பி ஆண்டவரிடத்துல போய் சொல்லுங்க, நீ நேசிக்கிற சிநேகிக்கிற அவன் சகோதரன் அவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் என்று சொல்லுங்க என்று சொல்லி ஆள் அனுப்பி விட்டாங்க. ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்காரு. இங்க வந்து சொல்றாங்க, ஐயா நீ நேசிக்கிறவன் அங்க வியாதியோடு இருக்கிறான், நீ வந்து என்ன செய்யணுமா, சுகமாக்கணுமா. உடனே ஆண்டவர் சொன்னாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல. இது என்ன வியாதியா, தேவ நாமம் மகிமைக்காக வந்த வியாதி என்று சொல்லி அவன் அனுப்பிட்டு 4 நாளைக்கு அப்புறம் நினைச்சார் ஆண்டவரு அந்த பெத்தானியா கிராமத்துக்குள்ள வராரு. கிராமத்துக்குள்ள வந்தோன்னா மார்த்தாள் நினைச்சான், அதெல்லாம் ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து, இயேசுவே நீர் மாத்திரம் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி மார்த்தாள் வந்து விழுகிறா, அடுத்தால் மரியாள் வந்து விழுகிறா. 2 பேரும் ஆண்டவருடைய பாதத்தை கட்டி பிடிச்சு நினைச்சாங்க, அழுகுறாங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் இருந்திருப்பீரானால் என்னுடைய சகோதரன் நினைச்சிருக்க மாட்டான், மரித்து போயிருக்க மாட்டானே என்று சொல்லி அழும்போது ஆண்டவர் சொல்ற, இப்போ சகோதரன் எங்கே அப்படி கேட்கும் பொழுது நீ இருக்கிற இடத்துக்கு மரித்து 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, சகோதரன் எங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனோன்னு கல்லறைக்கு கொண்டு போயாச்சு. 39 வாசிங்க. 11:39.
இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். லாசரு நினைச்சாச்சு செத்து 4 நாள் ஆயிட்டு, உள்ள கல்லறைக்குள்ள நினைச்சாச்சு வச்சு பெரிய கல்லை வச்சு மூடியாச்சு. இப்ப ஆண்டவர் வந்து அவனை எழுப்புறதுக்காக வராரு. கல்லை என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க. சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு கல்லை எடுத்து போட்டாதான் லாசரை வெளியே கொண்டு வர முடியுமா? சொல்ல மாட்டீங்களே. கல்லை மூடி இருந்தா அவனை கொண்டு வர முடியுமா? முடியாதா? கண்டிப்பா கல்லை பொத்துட்டு நடுவில் நினைச்சுவான். நடுவில் ஓட்டை போட்டு லாசரு வெளியே வான்னா கல்லை பொத்துட்டு நினைச்சுவான். லாசரு வந்துருவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை என்ன செய்யுங்க? அந்த கல்லை எடுத்து போடுங்க அப்படிங்கிறார். எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க 41 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாள் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? 43 இவைகளை சொன்ன பின்பு வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்கள் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலைகளினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கட்டவிழ்த்து விடுங்கள் என்றான். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவைகளாகிய யூதர்களின் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக ஆனார்கள். பாருங்க, ஆண்டவர் 39 சொல்றாரு, இந்த கல்லை என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க. கல்லை எடுத்து போடுங்க சொல்லிட்டு சொன்னார். லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே அந்த லாசர் நினைக்கிறான், மரித்த லாசர் உயிரோடு கூட அந்த சுத்தின சேலையோடு கூட நினைக்கிறான், வெளியே வர்றான். அழியில சொல்லுங்களேன். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவுக்கு கல்லை எடுத்து போட்டாதான் அந்த லாசர் வெளியே கொண்டு வர முடியுமா? இல்ல, கல்லை வச்சுக்கிட்டே லாசருவே வெளியே வான்னா நினைச்சிருவான். லாசரு வெளியே வந்துருவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்க. அது தடையா இருக்கு. அந்த கல் எப்படி இருக்கு? நான் அந்த லாசரு உயிரோடு வெளியே எடுப்பதற்கு அந்த கல் எப்படி இருக்குது? தடையா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு கல் இருக்குது, தடையா இருக்குது. அது ஆசீர்வதிக்க விடாத அளவுக்கு, விடுதலை பெற முடியாத அளவுக்கு, ஆமென், வியாதியிலிருந்து சுகம் கிடைக்க முடியாத அளவுக்கு அந்த கல் உனக்கு என்ன செய்யுது? தடையா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை எடுத்து போடு. எந்த கல்லு? எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களை, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாததற்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு முன்பாக ஒரு கல் நினைக்கப்பட்டிருக்கு, தடையாய் காணப்படுது. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது, என் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஐயா, நான் எப்படி இருப்பேன்? ஆனா எனக்கு வியாதி சுகமாகணும். நான் எப்படி இருப்பேன்? நான் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் எப்படி இருப்பேன்? என் மகன் நல்லா படிச்சு நல்லா நினைச்சணும் உத்தியோகத்துக்கு, முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில உனக்கு முன்பாக என்ன இருக்குது? ஒரு கல் தடையா இருக்குது. அந்த தடையை நீ நீக்கி போட்டேன்னா நம்முடைய ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, தேவனுடைய கட்டளைக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படியாத மனுஷியை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஜனங்களை முதல்ல நினைச்சவர் ஆண்டவர், அவர் அண்டைகளை கொண்டு வருவதற்கு சில காரியங்களை அவர் செய்வார். அதற்கு அப்புறம் நம்மளை உருவாக்கி நம்மளை சரி செய்துதான் நம்மளை நினைச்சுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப
அப்ப இங்க சொல்றார் பாருங்க, மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமா இருக்கின்றன, அவை யாவன. இது கிட்டத்தட்ட ஒரு 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நான் வாசிக்கிறேன் பாருங்க, ஒவ்வொன்றா வாசிக்க. இந்த காரியத்துல என்னென்ன கல்லு என் இதயத்துல ஒட்டி இருக்கு. இன்னைக்கு நீங்க கல்லை எடுத்து போட்டீங்கன்னு வச்சுருங்களேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா தடையும் ஆண்டவர் தகர்க்க அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆமென். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது சொல்றாங்க விபச்சாரம், இரண்டாவது சொல்றாங்க வேசித்தனம், மூணாவது சொல்ற அசுத்தம், நாலாவது காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், ரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை என் தேவன் நினைச்ச முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்ப நம்ம இதுல பார்க்கல. முதல்ல சொல்லு விபச்சாரம். என்னையா இப்படிப்பட்ட பாவம் நாங்க எப்படி செய்வோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால அணிந்திருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க எப்படி இந்த பாவத்தை செய்வோம்? செய்யல. டிக் பண்ணிக்கிறேன், இந்த பாவம் என்கிட்ட இல்லை. சொல்லுங்களேன். இல்லைன்னா டிக் பண்ணுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், எனக்கும் ஆண்டவருக்கும். ஏன் நான் நல்ல வெள்ளச்சத்தை போட்டு நல்ல பிரசங்கலாம் நல்லா பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்ன இருக்குன்னு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் என்ன செய்யும், மக்களை நல்ல அபிஷேகத்தில் நடத்துவேன். ஆமென் சொல்லுங்க. பேய் கை வச்சா ஆடி உழத்தான் செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இருதயத்தை பார்க்கிற தெய்வம் இயேசு மாத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை ஏமாத்திட்டு புல்ட்டா கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். எங்கள் அப்பாவை நினைச்ச முடியாது, ஏமாற்ற முடியாது. யாராவது நினைச்ச முடியாது, ஏமாத்த முடியாது. அப்படி சொல்றாரு பாருங்க. விபச்சார பாவம் என்கிட்ட இருக்குதா? இல்லைன்னா நினைச்சீங்க அது டிக் பண்ணிக்க, அந்த பாவம் என்கிட்ட இல்ல ஆண்டவரே. ரெண்டாவது சொல்றாரு வேசித்தனம் என்கிட்ட இருக்குதா? அதுவும் இல்ல ஆண்டவரே. நான் உங்க இந்த பாவம்லாம் முந்தைய செய்ய மாட்டேன், இனிமே செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். அசுத்தம், காம விகாரம், அடுத்தது விக்கிரகாரம் இருக்குதா? அதை விட்டு தான் நம்ம நினைச்சிருக்கோம். இயேசு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் முழு பலத்தோடு நினைச்சிடும் தொழுது கொள்கிறோம். விக்கிரக ஆராதனை நம்ம நினைக்கிறோம். விக்கிரக ஆராதனைன்னா ஆமாம் மற்ற அதை வச்சு இதை வச்சு செய்கிறதா விக்கிரகாரம் நினைக்கிறோம் இல்லையா? ஆமாம் பாருங்க, ஜனவரி 6 பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ள நல்ல பல நல்ல சல்லு நல்ல சேலை உடுத்தி நல்ல பட்டு சேலை உடுத்தி நினைச்சுவா நல்ல சலன்னு வந்திருப்பாங்க. ஆமாம் நம்ம நினைச்சுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம புருஷன் இருக்காரு 2000 ரூபாய்க்கு மேலே தக்க எடுத்திருக்காங்க, இவர் அழகான சேலை உடுத்தி வந்திருக்காங்க நினைச்சுவோம். வீட்லேயும் சண்டை போடுவோம் இல்லையா? அடுத்த வீடு கிட்ட நினைச்சிருது நினைச்சிரு வாய. ஆமா அப்படி அநேக பண ஆசை இப்படி இதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை வேதம் சொல்லுகிற. அடுத்த பில்லி சூனியம் நம்ம பண்றோமா? பில்லி சூனியம் இல்ல, ஈசாக்குன்னு பேர் வச்சிருக்கான், அவன் தான் பில்லி சூனியம் பண்றான். பேர் என்னது? நம்ம இடத்துக்கு வர்ற ஆட்கள் பார்த்தீங்கன்னா செய்வனை வச்ச உள்ள அவ்வளவும் யாரு? ஈசாக்கு, தாவீது, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருக்காங்க, பில்லி சூனியம் பண்றாங்க. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட பாவம் என்னோட வாழ்க்கையில இருக்குதா? இல்லைன்னா டிக் பண்ணுங்க. இல்லை இருக்குன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த பாவத்தை என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க பா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லி நீ சொல்வாயானால் நம்மை தாமே வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுவோம். என் பிதாவை தவிர ஒருவன் நல்லவன் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார். ஒருத்தவன் சொல்ல ஆண்டுட்டு வந்து ஆண்டவரே நாம என்ன நல்ல போதகரே நித்தியத்துக்கு போற என்ன செய்யறான் கேட்கிறான். நல்ல போன் என்னையப்பா சொல்ற, என் பிதாவை தவிர ஒருவனும் நல்லவன் அல்ல. நம்ம இன்னைக்கு நான் நிறைய பேர் கேட்டா சொல்றோம், நான் என்னப்பா பாவம் செஞ்சேன்? ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் இல்லை சொல்லி சொல்லாத, உன் பாவத்தை மன்னிக்க போதுமானவரா இருக்கார். 1 யோவான் 7 சொல்றாரு, வசனத்தை சொல்றாரு. ஆமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமா, 1 யோவான் 2:1 சொல்றாரு, வாசிங்க. 2:1 நம்முடைய பாவங்களை 2:1 என் பிள்ளைகளே பிள்ளைகளே பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். உடனே சொல்லுங்களேன், பாவம் செய்யாத மனுஷன் உலகத்துல கிடையாது. இயேசுவின் பாவத்தில் விழுந்து இயேசுவே பாவத்தை மன்னி என்று சொல்லி அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்க அது போதுமானதாய் காணப்படுகிறது. உங்களுக்காக எனக்காக
பிதாவினிடத்தில் நினைச்சாரா பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு நிறைய பேர் இவ்வளவு பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு நாம் பரிசுத்தவான் நினைச்சிட்டு இருக்கோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்காக நினைச்சாராம், பிதாவின் இடத்துல பரிந்து பேசி அவருடைய ரத்தத்தினாலே உங்களை என்ன நினைச்சாரு, கழுவி சுத்திகரித்து நம்மளை மீட்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பாவம் என்னோட வாழ்க்கையில காணப்படுதா? சரியா, நீ இவ்வளவு நேரம் சொன்னீங்க இந்த காரியம் என்ன நினைச்சல இல்ல. அடுத்த ஆளுக்கு சொல்றாரு பாருங்க, பகைகள் உண்டை இருக்குதான்னு கேட்கிற, விரோதங்கள் இருக்குதா, வைராக்கியம் இருக்குதா, கோபம் இருக்குதா, சண்டை இருக்குதா? இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஏசப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வசனம் அது? ஆமா, 20 வசனம். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், செத்தாலும் சாவன். அந்த பத்தியில அக்கா அழகா சொல்றாங்க, காரங்களை தட்டுங்களேன், உண்மை சொன்னாங்க. ஆமா, செத்தாலும் சாவன், மூஞ்சில நினைச்ச மாட்டேன், மூஞ்சில முழிக்க மாட்டேன். கோபம் வீட்டில் பார்த்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா புருஷன் நினைச்சிருது கரண்டியால கொத்தி விடுறது. நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. நான் முந்தி ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருந்தேன், ஒரு சின்ன வீட்டில் முந்தி ஊழியத்தில் வந்து புதுசில் ஒரு ஆரம்பத்தில் ஒரு வீட்டில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒரே சண்டையாக கிடக்கும். அப்போ நான் என் மனைவிட்டு சொல்லுவேன், ஏம்மா அவங்கள போட்டு அடிக்காக போகலாமா, நீ போய் பாருமான்னு சொல்லுவேன். அவளும் போவேன், நானும் ஓடி போய் பார்த்தேன்னா இந்த அக்கா கரண்டி வச்சு அவரை குத்திடுவாங்க. அல்லேலூயா. கோபம் இப்படிப்பட்ட காரியம் நம்மள்ட்ட இருக்குதா பாருங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்றார், பகைகள், ரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இருந்துச்சுன்னா டிக் பண்ணுங்க, இல்லைன்னா நினைச்சுங்க ஆண்டோட்ட. ஆமாம், இருந்துச்சுன்னா ஆண்டோட்டுக்கு இறக்கத்துக்காக நினைச்சிங்க, கெஞ்சிங்க. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனையில இருந்து கர்த்தர் நினைச்சுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், இருந்துச்சுன்னா ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. உடனே அவர் ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து மன்னிக்க போதுமானதா இருக்குது. இல்லைன்னா ஆமே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாவம் ஆமாம் என்கிட்ட இல்லைப்பா, நீ ஆசீர்வதிங்கப்பா சொல்லி ஆண்டவரை கேளுங்க. அடுத்த சொல்றாரு பாருங்க, ஆண்டு சொல்றேன், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். பொறாம தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும். பாஸ்டர் இங்கே ஊழியம் செய்கிறாரா, அப்போ நான் வந்து பார்க்க ஆத்தாடி அடுத்த நம்ம அங்கே பக்கத்தில் ஒரு டென்ட் அடிச்சலாம். இப்படி தான் நினைச்சது எல்லா இடங்கள்லையும். இப்படி தான் நினைச்சது காணப்படுது. அப்போ நான் இப்படி சொன்னேன், மற்ற இடம் நீங்கள் உங்களோட காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய வளர்ச்சியில் நமக்கு என்ன இருக்குது, பொறாமை இருக்குது, காய்மாரம் இருக்குது, கஷ்டப்பு இருக்குது. இப்படிப்பட்டவங்க தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, எதையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. கொலை, வெறிகள், களியாட்டுகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் செல்லை போட்டு தடவுற வேலை தான். நைட்டு 2 மணிக்கு டபக்குன்னு ராமேஸ்வரம் அனுப்பாந்து ஆன்லைனில் போட்டு பார்த்தா அவன் நிறைய பேர் ஆன்லைனில் இருக்காங்க. நைட் 2 மணிக்கு. நான் ராமேஸ்வரம் நைட்டு 2 மணி 3 மணி தான் போடுவேன் தூங்குறதுக்கு முன்னால். ராமேஸ்வரம் போட்டோம்னா போட்ட உடனே பார்க்குறதுக்குலாம் எப்படி இருக்குது, அடுத்த செகண்ட் நினைச்சிருவாங்க, பார்த்துருவாங்க. தூங்குறதே கிடையாது. காலையிலேருந்து வேலையை முடிச்சு, பொம்பளைங்கன்னா வேலையை முடிச்சுருவாங்க. மற்ற ஆட்களை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் செல்லை தடவிக்கிட்டே இருக்கிற வேலை தான். இப்போ அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இந்த பப்ஜி வேறு என்னது ஃப்ரீ ஃபயர், எந்த நேரமும் மாலிய தங்கச்சி தம்பி எந்த நேரம் டிஷன் எல்லாம் பிடிச்சிட்டாலும் பிடிக்கல, அவனை பிடிக்கல, கொள்ளுல ஓடுறாள. ஆமாவே இல்லையா? ஆமாம், நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம் சொல்கிற ஆட்கள்லாம் இல்லையா மாறுங்க. ஆமாம், விளையாடக்கூடாது சொல்லணும். அதே நினைச்சக்கூடாது, தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை அதிலே நினைச்சக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஒரே ஃபேஸ்புக்கு, எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் யார்கிட்டையாடு நினைக்கிறது, கனெக்ஷன் வச்சுக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நினைச்சார் ஆண்டவர், இதெல்லாம் விட்டு விலகணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். அது சொல்கிறார் பாருங்க, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலவை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு நான் நினைக்கிறேன் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட கல் என்னோட வாழ்க்கையில் ஒட்டி இருக்குமானா ஆண்டவர் சொல்ற அந்த கல்லை என்ன செஞ்சிரு,
எடுத்து போட்டுரு. அப்பதான் லாசர் வெளியே அனுப்ப முடியும். கல்லை வெளியே எடுத்து போட்டால் தான் லாசரு வெளியே வர முடியும். உங்களோட வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்றார், தடைகள் நீக்கி போடுகிற ஆண்டவர் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவரே, ஆண்டவர் என் வாழ்க்கையில் எனக்கு முன்பாக கடந்து செல்லும்போது என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடாது, பாடுகள் இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது. ஆண்டவர் என் வாழ்க்கையே துக்கமாக தான் இருக்கு என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில காணப்படுகிற இப்படிப்பட்ட தடைகளை எடுத்து போடு. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள். ராஜா அவருக்கு முன்பாக செல்வார், கர்த்தர் முன்னிலையில் நடந்து செல்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? சொல்லப்பட்ட காரியத்தில் 17 காரியத்தில் என்னென்ன காரியங்கள், என்னென்ன கல்கள் என் வாழ்க்கையில இதயத்தில் ஒட்டி இருக்குது, என் சிந்தையில ஒட்டி இருக்குது. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து நீங்கள் நான் விட்டு விடுவோமானால் ஆண்டவர் இன்னைக்கு இப்பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக. எல்லாரும் மலங்கள் படிடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் தகப்பனே, நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரை தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர், எனக்கு முன்பாக எங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து செல்றீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய தடையெல்லாம் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையாய் காணப்படுகிற இப்படிப்பட்ட கல்களை ஆண்டவரே என்னிடத்துல எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லாரும் உண்மையா ஆண்டவர் சமூகத்தை அப்படியே நம்ம அறிக்கை செய்ய போறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். நீங்க ஒப்பு கொடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறார். யோசுவாவுக்கு வாக்கு பண்ணுறார். யோசுவா 3:7 இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 4:14 மேன்மைப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யோசுவாவோட வாழ்க்கையில மோசையை காட்டிலும் யோசுவாவை கொண்டு செஞ்ச காரியம் பயங்கரமா இருந்தது. எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை பாப்போமா? ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட இப்பொழுது கலாத்தியர்ல சொல்லப்பட்ட 17 காரியத்துல என்னென்ன கல் என்னோட வாழ்க்கையில ஒட்டி இருக்கு ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் உண்மையா என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வேன், ஆனால் நான் என்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் காணப்படுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கண்ணீரோடு ஆண்டவர் முகத்தை பார்ப்போம். அல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாத பொறாமை தூக்கி எறிந்தனா, வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேனா, என் ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேனா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன்,
ஹalleluya. தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். சொற்களின் மீதினால் பாவம் இல்லாமல் போகாது. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாயத்தீர்ப்பு நாட்களில் கணக்கு ஒப்பிக்கப்படும். ஆகாத சம்பாஷணம் நல்லவர்களுக்கு அதை கெடுக்கும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரை கண்டப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்காக நம்மளை ஆண்டவர் அழைக்கல. ஹalleluya. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இயேசு வைத்திருக்கிற மேன்மையான பரலோக ராஜ்யத்தையும் இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்கு ஐஸ்வர்யம், சரீர சுகம், குடும்ப சமாதானம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை சுகந்தரித்துக் கொள்வதற்கு அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசிப்பார்கள். ராஜா அவருக்கு முன்பாக செல்வார். கர்த்தர் முன்னணியில் நடந்து செல்வார். பிரியமானவர், இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமானால், இன்னைக்கு அறிக்கை விட்டு விடுவோமானால், வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா வியாதியின் கிரியைகள், எல்லா பில்லி சூனிய கட்டுகள், மந்திர வல்லமைகள், சூனிய வல்லமைகள், நமக்கு ரோகமாய் காணப்பட்ட உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களை கர்த்தர் முறியடித்து உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க ஒரு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இயேசுவே, பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. இந்த கலாத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னென்ன கல்லுகள் வட்டி இருக்கிறது, என் பரிசுத்த ஆவியான அந்த கல்லுகளை எடுத்து போட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக நேரத்தில் சில காரியங்களை விட்டுவிட முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றார், ஹalleluya, ஹalleluya. பலம் உள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். இந்த பாவத்தினால் விடுதலையாக்கப்பட முடியல என்று சொல்லி நீ வேதனையோடு காணப்படுவாயானால் கர்த்தருடைய ஆவியான உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், பலம் உள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக உதவி செய்வது எனக்கு லேசான காரியம் என்று சொல்லி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்வதற்கு, ஆண்டவரே என் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுவதற்கு, கசந்த மாறாய் மதனமாய் மாறுவதற்கு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு குரோதமாய் காணப்படுற சாப கட்டுகள் என்னை விட்டு விலகுவதற்கு ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. வாக்குவாத பொறாமை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, கசப்ப வைராக்கியத்தை எடுத்து போட்டுருங்க, மன்னிக்கிற மனப்பான்மை எனக்கு தாங்க. நான் பிதாவாகிய தேவன் உங்களை மன்னிப்பது போல நீங்கள் ஒருத்தருக்கு மன்னி என்று சொன்னீரே. சிலுவையில பேசின முதல் வார்த்தைப்பா ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மன பக்குவத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பரிசுத்த கரத்தில் அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்கிறாயா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதியின் கூறுகள், எல்லா பிசாசின் கட்டுகள், மந்திர வல்லமைகள், சூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சரீரங்களும் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கததாசனுக்காக, துணைவிக்காக, குடும்பத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த ஊழியர்களுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. மகனை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அநேக கிராமங்கள்ல போய் ஆண்டவரே இப்படி சபைகளை ஸ்தாபிக்க, ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்த, பிரஸ்தாபப்படுத்த, ஆத்மாக்களை ஆண்டவரே ஆதாயப்படுத்த கிருபையினால் வல்லமையினால் அபிஷேகத்தால் நிரப்புவீராக, நிரப்புவீராக ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களப்பா, நான் எங்க இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எங்க இருக்கிறேன் என் ஊழியக்காரர் இருப்பான்னு சொன்னீங்களப்பா. நீ யாரை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர். உங்களுடைய நாமத்தினால எங்க பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிரசன்னத்துக்கு நிரம்பி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மகிமையான சிரசில தங்குவதாக, நீதிமான் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னீங்களே. அப்படியே ஆசீர்வதிங்க ஐயா. சேஷமாக இந்த சிந்தனை கெட்ட கிராமத்து ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால வறட்சி மாறுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு செழிப்பு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிராமத்தில் ஆண்டவர் ஒரு செழிப்பு உண்டாவதாக, கிராமத்து ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. அப்படியே செய்வதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியை நீங்க ஆளுகை செய்யுங்க. நாங்கள் அபரிதமான நம்முடைய வேலை இயேசுவின் நாமத்தில் கடமை மாத்திரம் செய்திருக்கோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரின் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் நமக்கு முன்பாக நடந்து போறதுனால